ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலாக பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் அமையும். குறிப்பா அதே போன்று தமிழ்நாட்டிலும் அமையும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ற முறை நிவேதா முருகன் அவர்கள் வெற்றி பெற்றார். இந்த பகுதியில 5 ஆண்டு காலத்துல ஒரு மிகப்பெரிய நிர்வாகம் கையில இருந்த போது கூட இந்த மக்களுக்கான எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் அப்படியே தான் இருக்கு. அதுல குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலோர மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதியிலிருந்து ஒன்று சொல்றேன். சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கடலோர மக்களுக்கு ஒரு சமூக அநீதியை செஞ்சிருக்கு. போன முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச திராவிட முன்னேற்ற கழகம் மீன்வளத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அதிகபட்சமா கடலோர மக்களுக்கு அது ஒண்ணுதான் வழங்கப்படும். எங்களுக்கான அரசியல் அதிகாரம் அது ஒண்ணுதான். அந்த வாய்ப்பையும் தட்டி பறித்து கடலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சிருக்கணும். ஆனா என் மக்களுடைய பொறுமை அளவு கடந்து போயிடுச்சோ என்னமோன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. யார் ஒருவரும் பேசல. தமிழ்நாட்டில் ஒத்த மகளை கத்துனா நமக்கான பிரதிநிதி நமக்காக இல்லாதவா இருக்கிறவரை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல என்னால எவ்வளவு தூரம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ தெரிவிச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல மாற்று கட்சியா இருந்தாலும் கடலோடி மகன் மரியாதைக்குரிய சங்கர் அவர்கள் வெற்றி பெற்று இருந்த போதிலும் கூட நீங்க என்ன உங்களுக்கு கொடுத்தே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி மீன்வளத்துறை அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்க மறுத்தாங்க. மாறாக வேற ஒருத்தர் கொடுத்தாங்க. அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மீனவர்களோட ஓட்டெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்கன்னு பேசியிருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி பேசணும்வங்களை தூக்கி குப்பையில போடணும் இல்லையா? பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி இப்ப நாம குப்பையில போட வேண்டிய காலம் தான் ஏப்ரல் 23. அரசியல் அதிகாரமற்ற கூட்டம் சொந்த மண்ணிலே அகதி மாதிரி தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. விலைவாசியே ஏற்ற மாட்டோம். நாங்க விலைவாசியே கிட்டத்தட்ட 3 முறைக்கு மேல மின்சார கட்டணம் ஏறிடுச்சு. சொத்து வரியில இருந்து எல்லாம் ஏறிடுச்சு. 5 லட்சம் கோடி கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் கடன் வாங்கி வச்சிருக்காரு. சரி, என்ன திட்டத்துக்கு செலவு பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க, அம்மா மருந்தகத்தை மூடிட்டாங்க, தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தியாச்சு, ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம் நிறுத்தியாச்சு, மகப்பேறு உதவித்தொகை திட்டம் நிறுத்தியாச்சு. இந்த லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள். அதை மொத்தமா நிறுத்திட்டு தேர்தல் வருவதனால கல்லூரி படிக்கிற மாணவர்கள், அது 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்புறம் ஓட்டு போடுவாங்கன்னு லேப்டாப் கடைசி நேரம். இந்த பூம்புகார் தொகுதி குத்தாலம் பகுதியெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு சாலையை கூட போடப்படல. அதே மாதிரி இந்த பூம்புகார் வரலாற்று சிறப்பு மிக்க தளம் இன்னுமே முறையான இந்த கடலோர பகுதியில் முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகபட்சமா என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஒரு தூண்டில் அளவு அமைச்சு கொடுங்க, பாட நாள்ல எங்களால போட்ட வளம் நிப்பாட்ட முடியலன்னு பல கிராமங்கள்ல கோரிக்கை. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த கிராமங்கள்ல துறைமுகத்தை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. மீன்பிடி துறைமுகத்தை வர்த்தக துறைமுகமா இருந்திருந்தாங்கன்னா திமுக உடனே பண்ணி கொடுத்துருக்கோம். அதிமுக ஆட்சி காலத்துல நிறைவேற்றப்பட்ட திட்டமா இருந்தது கூட பல இடங்கள்ல வேலை செய்யாம அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அவர்கள் எந்த இடத்துல நமக்காக நிற்கிறாங்க? ஒரு வெள்ளம் வந்துட்டா, ஒரு புயல் வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா எதுக்காக ஐயா நிவேதா முருகன் வந்து பேசுறாரா, கொள்றாரா? டிவி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ கிராம மக்கள் ஒரு ஊரினுடைய பஞ்சாயத்தை பார்க்க போறப்ப 1.5 மணி நேரம் நிக்க வச்சு பேசி அவமானப்படுத்தி அனுப்பிட்டு அதே ஊர்ல போய் நீங்க டிவி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் யாருக்கானங்க? வெற்றி பெற்ற எனக்காக வேலை செய்யக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் சட்டமன்ற உறுப்பினர். அவங்களை போய் பார்க்க போனாலே அவங்க ஏதோ முதலாளிகள் மாதிரியும் நாட்டினுடைய மன்னர் மாதிரியும் இங்க இருந்து ஓட்டு போட்ட மக்களை அவ்வளவு கேவலமா நடத்துகிறது. இது எப்படிப்பட்ட பார்வைன்னு நம்ம சிந்திக்கலாம். ஒரு இடத்துலயும் குடிநீர் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படல. நான் வந்தா மண்ணை வந்து பொண்ணா மாத்திடுவாங்க ஒரு நேவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஊர் முழுக்க இருக்கிற மண்ணை எடுத்து வித்துக்கிட்டு இருக்கிறார். குவாரி குவாரியா நடத்திட்டு இருக்கிறார். மண்ணை பொண்ணா மாத்துற, மண்ணை காசா மாத்திட்டு இருக்கிறார். அவருக்கு உண்மையிலே பொண்ணாதான் மாத்திட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு பொன் சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யற வேலையா இது? வந்து மண்ணை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னா பத்திரமா பாதுகாத்து வைக்கணும். அவர் பேட்டில கொண்டு வச்சுட்டு இருக்கிறார் மண்ணெல்லாம். இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நோக்கி போய் கொண்டு இருக்கு திமுக? சரி, இந்த முறை 2026 கடலோர மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பார்த்தா ஒருத்தருக்கு கூட வாய்ப்பு கொடுக்குங்க, ஒருத்தர் கூட வாய்ப்பு கொடுக்குது. ஆனாலும்
கடலோரத்தை சார்ந்த மக்கள் இந்த திமுக கரவேட்டை கட்டி நம்ம போறோம். நமக்கான அரசியல் பங்கேற்பை தூக்கி போட்டுருக்காங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 இடங்களை கடலோர மக்களுக்கு வாய்ப்பாக வழங்கி இருக்கிறது. 5 இடங்கள்ல இன்னும் சொல்ல போனால் அடிப்படை ஆதாரமாக இந்த எந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கான எல்லாருக்குமான பங்கேற்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. பூம்புகா சட்டமன்ற தொகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதி இதனுடைய வெற்றி தமிழ்நாட்டினுடைய வெற்றி அமையும். பல்வேறு காலகட்டங்கள்ல அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த முறை நீங்க என்ன பாருங்க, உறுதியாக அந்த பவுண்டராஜ் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் செல்கிறார். கோட்டையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு அமைய ஒரு நம்ம வழி வழியா நம்ம எப்படிங்க தேடுவோம். ஒரு ஆட்சி நிர்வாகம்ங்கிறது ஒரு காலத்துல மன்னராட்சி இருந்தது. ராஜராஜ சோழன் இருந்தாரு, அதுக்கு பிறகு அவரோட மகன் ராஜேந்திர சோழன் இருந்தாரு. இப்படி வழி வழியா இருந்தது. அது மக்களாட்சி தத்துவமாக மாறி சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அறிவு ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் அவருடைய ஸ்டாலினுக்கும் அவருடைய உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதுக்கு பிறகு வர தலைமுறைக்கு தான் இருக்கா. இங்க இருக்கக்கூடிய 10 கோடி தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இந்த நிலத்துல நமக்கான ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கான அறிவுரைகள்லாம் இல்லவே இல்லையா. அதை காண்பித்திருக்கிற நிரூபித்தோம் ஐயா எடப்பாடி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நாட்டினுடைய முதலமைச்சராக என்னால் உட்கார முடியும், வழிகாட்டுதலோடு நடத்த முடியும் என்று நடத்தியும் காட்டியிருக்கிறார். இனிமேல் நடத்தவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம அதிமுக பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. உண்மையிலே செய்யக்கூடிய திட்டங்களை அறிவிச்சிருக்கு. புதிதாக கட்சி தொடங்கி ஒரு அண்ணா வந்திருக்காரு, மரியாதைக்குரிய விஜய். நம்ம பெருசா அவர் விமர்சனம் பண்றது இல்லை. ஏன்னா புதுசா வந்திருக்காரு, இனிமேதான் கத்துக்கணும், அதனால விமர்சனம் பண்றது இல்லை. ஆனா அவரு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும்னு அதுக்காக சொல்றேன். எல்லா திருமணம் நடக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பவுன் கொடுத்துருவேங்க. வருஷத்துல தமிழ்நாட்டுல 7 லட்சம் திருமணம் நடக்குதுங்க. 7 லட்சம் பவுன் தேவை. அப்படிதானே? எல்லா குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் 1/2 பவுன் போட்டுருவேங்க. வருடத்துக்கு 4 லட்சம் குழந்தைகள் பிறகுங்க. அப்ப 2 லட்சம் பவுன் தேவை. ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் பவுன் தேவைப்படும். ஒரு பெரிய தங்க ஃபேக்டரியை கொடுக்க முடியாது. வார்த்தைகளாக அல்லது வரிகளாக காகிதத்தில் என்ன வேணாலும் எழுதலாம். அதுக்குதாங்க அரசியல் அனுபவ அறிவு தேவை. எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, எது சாத்தியம், எது சாத்தியம் இல்லை, மக்களுடைய வருமானம் எது, செலவு எது, எத்தனை துறை சார்ந்த அமைச்சர்கள், ஒரு நாட்டை எப்படி வழிநடத்தணும், எல்லாவற்றுக்கும் அனுபவ அறிவு தேவை. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம இங்க ஓட்டு போட்டு இங்க ஊதிட்டோம் அப்படின்னா அங்க வந்துருவார் எங்க தலைவர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் வர முடியாது. அப்படிதான் வர முடியாது. நம்ம சட்டமன்ற உறுப்பினரை தான் நாம் தேர்வு செய்ய முடியும். அவர் நமக்காக பேசுவாரா? நம்ம பிரச்சனை தெரியுமா? நான் வேணும்னா சொல்றேன், நீங்க சவாலா கூட வச்சுங்க, இந்த இடத்திலேயே நீங்க மேல போடுங்க, இந்த இடத்துல அந்த பவுண்டராஜ் அவர்கள் நிவேதா முருகன் நிக்க வைக்க, இந்த பள்ளி முழுக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சொல்லுவார். ஏன்னா 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 2 முறை இருந்திருக்காங்க, 3வது முறை தான் தோல்வியை தொடர்ந்தாங்க. சரிங்களா? இந்த முறை அவருக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக அது மாறும் என்பது சட்டமுறை மாற்றம். அந்த அளவிற்கு மக்களை புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஊரை பத்தி சொன்னா போதுங்க. எந்த இடத்துல வண்டி நிக்குதுன்னு அவருக்கு லொகேஷனே போட தேவையில்லை. இந்த இடம்னு சொல்லிட்டா போதும், ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு கரெக்டா. இந்த ஊராட்சி, அந்த ஊராட்சி கூட இந்த குக்கிராமம், இந்த குக்கிராமத்தினுடைய பேரை சொன்னா கூட அவர் அந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்றாரு. அந்த அளவிற்கு மக்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய, இந்த மண்ணின் மகனாக இருக்கக்கூடிய, மக்களின் பிரச்சனைகளை பல ஆண்டு காலமாக எடுத்து சட்டமன்றத்தில் பேசி நமக்கான திட்டங்களை, இன்னும் சொல்ல போனா அவர் உட்கார்ந்து வச்சு பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த தொனி தான் கொஞ்சம் கம்பீரமா இருக்குமே தவிர, கிட்ட உட்கார்ந்து பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைத்தனமா இருக்கு. உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு, குழந்தைத்தனமா இருக்கு. நம்ம பார்க்கும்போது இந்த பழப்பழம் மாதிரிதான் கரடு மட்டும் தெரியும், உள்ள பார்த்தா ஸ்வீட்டா இருக்கு மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எல்லோருடையும் உட்கார்ந்து எல்லோரு பிரச்சனையும் ஒன்றோடு ஒன்றி கேட்கக்கூடிய ஒரு மனிதர் நமக்கான பெரும் வாய்ப்பாக அதிமுக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, தொழில் வாய்ப்பாக, அனைத்து குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் தொழில் தொடக்க தொகையாக கழக ஆட்சி அமைந்தவுடனே 10,000 ரூபாயை உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற பேரறிவிப்பை செய்திருக்கிறது. இந்த டோக்கன் கொடுக்கறதா, 8,000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் அடிக்குது. இந்த ஏமாற்று வேலைதான் கிடையாது. நீங்க டிவி வேணுமா, மிக்சி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு குடும்பத்திற்கு ஒரு குளிர்சாதன பெட்டி, பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, உள்ளூர் அளவுல இப்ப அந்த புவிசார் குறியீடு எல்லாம் வழங்குறாங்க. இது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஸ்தலம் இந்த பள்ளி, பூம்புகார் பள்ளி. இந்த கலைக்கூடம்லாம்
இந்த கலைக்கூடத்தை பார்க்கவே பல பேர் முன்னாடி தான் வருவாங்க. இப்ப இருக்க டூரிஸ்ட் வெளியில இருந்து வர்றத காட்டினா அக்கம் பக்கத்துல சுற்றத்தார்களே வருவாங்க. எத்தனையோ விதமாக அதை பராமரித்து இங்க இருக்கிறவங்களும் பயன்படுத்தக்கூடிய வகையை வைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பை அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற ஒரு வேண்டுதலோடு அவங்ககிட்ட நம்ம ஏற்கனவே மக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்கள அதை உறுதிப்படுத்தி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இந்த வீட்டு பிள்ளையாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதாக தமிழ்நாட்டினுடைய வருங்கால ஆட்சி நிர்வாகம் அதிமுக கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்த மக்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு செலுத்த தயாரா இருக்கிறாங்க. ஓட்டு பெட்டியில வரிசையின் 3 இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அந்த பவுன்ராஜ் அவர்களை வெற்றி பெற செய்து நமக்கான மனிதராக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். பெண்களுக்கான உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த பெருமகள் புரட்சித் தலைவி அம்மாவின் சின்னமான இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னமாக தமிழ்நாட்டின் பரம்பரை நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பாடுபட்டு இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க. நன்றி. தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா